அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய பொது வருங்கால வைப்பு நிதியில் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் மற்றும் பெஸ்ட் டைம் டு டெபாசிட் இது ரெண்டுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர்னு சொல்லக்கூடிய முன்கூட்டியே கணக்கை மூடல் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் எத்தனை வருடம் கழித்து இந்த கணக்கை மூட முடியும், இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் வச்சுருக்காண்ட பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பெஸ்ட் டைம் டு டெபாசிட் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதிகப்படியான வட்டி தொகை கிடைக்கின்றதை பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய ப்ரீமெச்சூர் க்ளோஷர் மற்றும் பெஸ்ட் டைம் டு டெபாசிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். 100% சேஃப்டி, 100% பாதுகாப்பான திட்டமாகும் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இந்த பிபிஎஃப்பில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டெனூர் பார்க்கும்போது 15 வருடங்கள். இதற்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 500 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் 1,50,000 வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஒரு நிதியாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு நிதியாண்டின் துவக்கத்தில் நம்ம முதல் டெபாசிட் ரூபாய் 500 தேவைப்படும். அது சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 மடங்கில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல் நீங்கள் உயர்த்திக்கிட்டே போக முடியும். 50, 100, 150, 200 இப்படி உயர்த்திக்கிட்டே போக முடியும். டெபாசிட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது 15 இயர்ஸ் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட்டாவது எவ்ரி இயர் இருக்கணும். அதனால் 15 வருஷத்துக்கு 15 டெபாசிட் அவசியம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இல்லை. அதே மாதிரி ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த வழிவகை இதில் கிடையாது. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்ரி குவார்ட்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் 7.10%, வட்டி விகிதம் 7.10%. அதாவது முதலாவது காலாண்டு ஏப்ரல் டு ஜூன் 2024. அப்படி பார்க்கும்போது கடைசி 4 வருஷம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, 7.10%. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய டெனூர் பார்க்கும்போது 15 வருடங்கள். இந்த 15 வருடங்கள் கழித்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தாராளமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போக முடியும். எவ்ரி பிளாக் ஆஃப் 5 இயர்ஸ், 5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போக முடியும். இந்த டோட்டல் பீரியட் பார்க்கும்போது 15 வருடங்கள். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது 20 வருஷம், அப்புறம் 25 வருஷம், அப்புறம் 30 வருஷம், இப்படியே நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போக முடியும். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏதாவது டேக்ஸ் எக்ஸம்ஷன், வருமான வரி விலக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். டேக்ஸ் பெனிஃபிட் இதில் இருக்குது. செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், வருமான வரி விலக்கு கிடைக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆட் பண்ணவங்களுக்கு மட்டுமே. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, அது மூலமாக ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஃபைனலாக மெச்சூரிட்டி அமௌண்ட், இதில் எங்கேயாவது டேக்ஸ் வருமா பார்த்தீங்கன்னா டேக்ஸ் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில். ஏன்னா இது ட்ரிபிள் கேட்டகரி கீழே வருது. எக்ஸம்ட்டு. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு யாருக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை முழுமையாக அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் இது சூட் ஆகும். ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்காத ஆளுங்க மட்டும்தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிஸ்க் எடுக்கிறவங்களாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இது மாதிரியான ஒரு ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் 80% அது மாதிரி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பார்ப்போம். முன்கூட்டியே கணக்கை மூடல். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5th ஃபினான்ஷியல் இயர் சொல்லக்கூடிய 5வது நிதியாண்டு முடிவில் தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். சில விஷயங்களுக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அவை என்னென்ன விஷயங்கள்ன்றது ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். லைஃப் த்ரெட்டனிங் எயில்மெண்ட் /சீரியஸ் டிசீஸ் ஃபேஸ்டு பை அக்கௌண்ட் ஹோல்டர் /ஸ்பௌஸ்/சில்ட்ரன். அக்கௌண்ட் ஹோல்டருக்காகவோ அல்லது ஸ்பௌஸுக்காகவோ அல்லது சில்ட்ரனுக்காக ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எயில்மெண்ட் சொல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான நோய் இருக்கும் தருவாயில் இந்த அக்கௌண்ட்டை முன்கூட்டியே மூட முடியும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வு, ஹெல்த்தி லைஃப் தான் எல்லாருக்கும் கொடுக்குன்றது தான் நம்ம வேண்டுகோள். இந்த விஷயமும் இதில் இருக்குது, அவ்வளோதான். இதை தேவையில்லாத விஷயம் நமக்கு தூக்கி போட்டுரும். இதை அடுத்தது சைல்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன், குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட். அதுக்கு சரியான ப்ரூஃப் நீங்கள் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ, எதிர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க்கில் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அங்கே நீங்கள் ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். அடுத்தது சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ். ஒரு இந்திய பிரஜை அயல் நாட்டில் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பரமட்டாக அங்கே தான் செட்டில் ஆக போகிறன்னும் போது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். அப்படி போகும்போது அவர் காப்பி ஆஃப் பாஸ்போர்ட், விசா மற்றும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்
3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுவான்றது சந்தேகம். எனக்கு இன்கம் டேக்ஸே வரல, எதுக்கு நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணேன்னா, நீங்கள் நில் டேக்ஸ் இருந்தால் கூட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது எப்பயுமே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது மாதிரி அப்ராட் போகும்போது கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அது நில் டேக்ஸ் இருந்த போதிலும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது இதுக்கு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக பெனால்ட்டி உண்டு. 1% வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10% இருக்குது. -1% போட்டு 6.10%க்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி செட்டில் பண்ணிவிடுவாங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது எங்கே நீங்கள் அக்கௌண்ட்டை துவங்குனீங்களோ, எதர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க், அதனோட பாஸ்புக் எடுத்துன்னு அந்த கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸோ ஆர் பேங்க்கை கொண்டு கொடுக்கும்போது அவங்க அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பெஸ்ட் டைம் டு டெபாசிட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பார்ப்போம். ஒரு ஃபினான்ஷியர் என்பது 1 ஏப்ரல் டு 31 மார்ச். இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக கருதப்படுகிறது, நிதியாண்டாக கருதப்படுகிறது. ஒரு நபர் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து வருஷத்தில் வந்து ஒரு முறை தான் டெபாசிட் பண்ணுவேன், அது ஃபினான்ஷியல் பிகினிங்கில் நான் டெபாசிட் பண்ணுவேன்ற நிலையில் இருக்க நிலையில் உதாரணத்துக்கு இது அப்படி பார்க்கும்போது 1st 5th டெபாசிட் பண்ணுறது சாலா சிறந்தது. 1st 2nd 3rd 4th 5th 5 தேதிக்குள்ளே ஏதோ ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து அதில் டெபாசிட் பண்ணார்னா யூ வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதிகப்படியான வட்டி தொகை அவருக்கு கிடைக்கும். இதுவே அந்த நபர் வந்து 6th மேலே அந்த மந்த்துக்குள்ளே வந்து எந்த டேட்லையாவது இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு குறைவான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் கிடைக்கும். இதுவே இன்னொரு நபர் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், டெபாசிட் பண்ணுவேன்னா அவரும் பார்த்திங்கன்னா 1st 5th ஆஃப் எவ்ரி மந்த் தேர்ந்தெடுக்கிறது பெட்டர். 1st 2nd 3rd 4th 5th இந்த 5 தேதிக்குள்ளே ஏதோ ஒரு தேதியில் வந்து டெபாசிட் பண்ணார்னா அவருக்கு வந்து மோர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். இதே இன்னொரு நபர் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் காலாண்டுக்கு ஒரு முறை தான் நான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து டெபாசிட் பண்ணுவேன்னா ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரியில் 1st 5th ஏதோ ஒரு தேதி எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். இதே இன்னொரு நபர் ஆஃப் இயர்லி பேசிஸில் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உதாரணத்துக்கு ஏப்ரல் அண்ட் அக்டோபரில் வரக்கூடிய 1st 5th 1st 2nd 3rd 4th 5th 5 தேதிக்குள்ளே ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணார்னா அவருக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் 1st 5th நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அங்கே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.